ते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरदौ पंगोर्मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यद्वृन्दारण्य कल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनोस्तौ श्रीमद् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारंभी वंशीवटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பாகவத பிரார்த்தனை. சர்வசாஸ்திராத்வி பீயூஷா சர்வவேதைக்க சத்வலா சர்வசித்தாந்தரட்நாட்ய சர்வலோகைக்க திருப்ருதா சர்வபாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதந்தோதிதாதித்ய ஸ்ரீகிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராய தே सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुमे। मथेक बंधो मत संगिन मत गोरो मन महादन मन निस्तारक मद भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददाइन अधिनोच्चता करा आनामुंच कदाचिन् मां प्रेम्ना हृत्कण्ठयोस्फुरा। ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியருமாகவும் என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் இருப்பவரே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 83 கேள்வி பதில்களை பார்த்துட்டு இன்னைக்கு 84ல பாதி அத்தியாயம் படிக்கலாம். 83வது அத்தியாயம் ஸ்ரீகிருஷ்ணரின் ராணியரை திரௌபதி சந்தித்தல். முதல் கேள்வி, புரூர் கதி பொருள் கூறுக. நான் சொல்றேன் மாதாஜி. குரு கதி என்னும் சொற்கள் இங்கு வழக்கமான பொருளில் ஆன்மீ குருவும் இலக்கும் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ஸ்ரீலா விஸ்வநாத் சக்கரவர்த்தி கூடுதலான ஒரு பொருளை இங்கு குறிப்பிடுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொதுவாக எல்லா சாதுக்களுக்கும் இலக்காவார். ஆனால் குறிப்பாக கோபியர்களுக்கு அவர் குரு உயர்ந்த இலக்காவார்.
அதாவது மற்றெல்லா இலக்குகளையும் முற்றிலும் மங்கச் செய்யும் இலக்காக அவர் இருந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க. கோபியர்களுக்கு இப்ப பாருங்க, ஒரு கணவன், ஒரு மனைவிக்கு கணவன் தான் குரு. அது போல கோபியர்களுக்கு, நம்ம எல்லாருக்குமே கணவன் வந்து கிருஷ்ணர் தான். அனைத்து ஜீவராசிகள், ஆண் பெண் யாரா இருந்தாலும், அனைத்து ஜீவராசிகளின் கணவன் கிருஷ்ணர் தான். அனைத்து ஜீவராசிகளின் குருவும் கிருஷ்ணர் தான். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த ஜகத்துக்கே, இந்த உலகத்துக்கே குரு வந்து கிருஷ்ணர் தான். அதனால கோபியர்கள் அவரை வந்து இலக்கு, இந்த குரூர் கதி, கதினா இலக்கு. இலக்கு யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். கோபியர்களின் இலக்கு கிருஷ்ணர். இரண்டாவது கேள்வி, யாருக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படாது? சாரதா மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ணரின் உறவினர்கள் கூறினார், பிரபுவே, உங்களுடைய தாமரை பாதங்கள் அமுதை பருகிறவர்களுக்கு துரதிர்ஷ்டம் எப்படி ஏற்படக்கூடும்? ஹரே கிருஷ்ணன். பகவானுடைய தாமரை பாதங்களினுடைய அமிர்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை பற்றி கேட்பது, பகவானுடைய அபிஷேக நீரை பருகுவது, பகவத் பக்தியில ஈடுபடுற பக்தர்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டம் வராது. மூன்றாவது கேள்வி, சாந்தமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பகவானின் உறவினர்கள் எப்படி பரமானந்தத்திலேயே மூழ்கியுள்ளனர்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகிய ரூபத்திலிருந்து தோன்றும் பிரகாசமான ஒளியினாலேயே ஒருவனது அறிவு எல்லா ஜட கலங்கங்களிலிருந்தும் தூய்மையடைகிறது. இவ்வாறு சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய குணங்களில் ஆத்மாவின் வெவ்வேறான சிக்கல்களும் அகன்று விடுகின்றன. அப்படி இருக்கும்போது தீமைகள் எப்படி அணுக முடியும் என்று பகவானின் உறவினர்கள் சொல்கின்றனர். எப்போதும் ஆனந்தத்துல இருப்பாங்களாம். அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து கடவுளுடைய உறவினர்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க ஆனந்தமா இருப்பாங்க. நான்காவது கேள்வி, திரௌபதியால் ரோஹிணி என்று அழைக்கப்பட்ட பெண் யார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. திரௌபதியால் அழைக்கப்பட்ட ரோகிணி பகவான் பலராமரின் தாய் அல்ல. இந்த ரோகிணி பௌமாசுரனின் சிறையிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மீட்கப்பட்ட 16,000 இளவரசிகளில் முக்கியமானவளாவாள். இவளை ஸ்ரீ கிருஷ்ணன் 8 முக்கிய ராணிகளுக்கு சமமானவளாகவும் 16,000 ராஜகுமாரிகளின் பிரதிநிதியாகவும் பாவித்து திரௌபதி அவளிடம் பேசுகிறாள். அவங்க வந்து ரோகிணி அம்மா கிடையாது, ரோகிணி மனைவி. அவங்க அந்த 16,000 பெண்கள்ல அவங்க தான் ஒருத்தர் தானே சொல்ல முடியும், 16,000த்தையும் சொல்ல முடியாதுல்ல. அதனால அவங்க வந்து பிரதிநிதி. ஐந்தாவது கேள்வி, சைத்யாய என்ற சொல் யாரை குறிக்கிறது? புஷ்ப. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரி, விஷ்ணு பிரியா மாதாஜி சொல்லுங்க. சைத்தன் என்ற சொல் வந்து சிசுபாலனை குறிக்கிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. ஆறாவது கேள்வி, பிரபவே என்ற சொல்லின் முக்கியத்துவம் யாது? பிரபவே என்ற சொல்லின் முக்கியத்துவம் யாது? புஷ்பமுகி தாசி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஸ்ரீதர சுவாமி வந்து பின்வருமாறு கருத்துரைக்கிறாரு. மற்றவருக்கு கொடுப்பதாக முன்பே வாக்களிக்கப்பட்ட ஒரு மணப்பெண்ணை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுப்பது தகுதியுடைமை ஆகுமா என்ற சந்தேகத்திற்கு பிரபவே பகவானுக்கு என்ற சொல் விடையளிக்கிறது. பிரபவேனா பகவான் அர்த்தம். அவரோட சொந்தமான அனைத்தையும் பகவானுக்கு கொடுப்பது முற்றிலும் சரியானதே. எதையேனும் அவருக்கு தர மறுப்பது தவறானதாகும். ஏன்னா சாமந்தக மணியும் சேர்த்து பொண்ணையும் சேர்த்து கொடுக்குறார். எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானதுதான். ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம். உலகத்துல இருக்கிற எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானதுதான். ஆனா சத்ராஜித் வந்து அவர் பொண்ணை வேற யாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா இப்ப அதை மாற்றி இங்க கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே முதல் சொந்தம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அவரா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா மற்றவர்கள் எதையும் உரிமை கொண்டாட முடியாது. அடுத்து ஏழாவது கேள்வி, ஜாம்பவதியின் தனி சிறப்புகள் யாவை? ஜாம்பவதியின் தனி சிறப்புகள் யாவை? யாராவது பதில் சொல்லாதவங்க. சொல்லுங்க, ஜாம்பவதியின் தனி சிறப்பு. ஜாம்பவதி வந்து ஜாம்பவானால ஒரு சமயம் பகவான் ராமருக்கு அவரோட மனைவியாக கொடுக்கப்பட்ட அதே பெண் தான். அதை வந்து இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து பகவான் வந்து ஏகபத்தினி விரதனால அவளை வந்து ராமரால அவரை ஏற்றுக்க முடியல.
ஆனா வந்து துவாபரகத்துல கிருஷ்ணராக வந்தபோது ஜாம்பவதியை பகவான் ஏத்துக்கிறாரு. இந்த காரணத்துக்காக தான் மற்ற ராணிகள் எல்லாருமே ஜாம்பவதி கௌரிக்கு விரும்பினாங்க. ஆனா வந்து நான் பகவானோட பணிப்பெண் மட்டும்தான் அப்படின்ட்டு அடக்கத்தோட இங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. அதான் ராமாவதாரத்துல இருந்து கடவுளுக்காக கிருஷ்ணருக்காக காத்துன்னு இருக்கிறாங்க. அது ஒரு தனி சிறப்பு. பகவானுக்காக யுக யுகமா காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். யுகமாக காத்திருக்கிறாள். ஏன்னா அந்த யுகத்துல சீதைக்கு மட்டும்தான் அப்படின்னு ராமர் தெளிவா சொன்னதுனால அவ்வளவு நாளா பகவானுக்காக காத்திருக்கிறாள். ரெண்டாவது தான் பணிப்பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பணிவாக சொல்றாங்க. எல்லா ராணிகளுமே தன்னை பணிப்பெண்ணுன்னு சொல்றாங்க. ஜாம்பவத்தியும் தன்னை வந்து பணிப்பெண்ணுன்னு சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய சிறப்பு. நன்றி. அடுத்த கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணரின் அரண்மனையை பெருக்குபவளாக தன்னை பற்றி கூறுபவள் யார்? சந்திராதேவி முன்னாடி நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. பிரணாமம். சரி, ஒரு பகவானின் தாமரை பதித்தோடு நம்பிக்கையுடன் கடுந்தவம் யாரு மேற்கொள்ளும்போது அது? பகவான் அதான் பேர் சொல்லுங்க. காளிந்தி மாதாஜி, காளிந்தி, ஸ்ரீ காளிந்தி. காளிந்தி. நன்றி. அவர் வந்து அவங்க வந்து நண்பருடன் என்னிடம் வந்து என்னை கண்டுபிடித்தாரு. அதனால நான் வந்து அரண்மனை எப்பயும் பெருக்குவளாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்றாங்க மாதாஜி. மனைவின்னு யாருமே சொல்ல, நாங்கெல்லாம் பணிப்பெண்கள், கிருஷ்ணர் பணிப்பெண்கள்னு சொல்றாங்க. அதுலயும் அவங்களுடைய கர்வமின்மையை காட்டுது. அவங்க எவ்வளவு பணிவாக இருக்கிறார்கள்ன்றதை காட்டுறாங்க. 9வது கேள்வி. மித்திரவிந்தை கேட்கும் வரம் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. பிறவிதோறும் அவரது பாதங்களை கழுவி பணிவிடை செய்ய அனுமதித்து அருள் புரிய வேண்டும். ஏன்னா அவர் வந்து நாய்களோட கூட்டத்தோட மத்தியில் வந்து எப்படி சிங்கம் இறை எடுத்து செல்ற மாதிரி என்ன அங்க இருந்து எடுத்து சென்றாரு. அதனால லட்சுமி தேவியின் புகலிடமான பகவான் கிருஷ்ணர் அவர் தலைநகருக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. பிறவிதோறும் அவர் பாதத்தை கழுவணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கேட்கிறாங்க. நன்றி நன்றி, சரியா சொன்னீங்க. 10வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் காளைகளை எப்படி அடக்கினார்? காளைகளை எப்படி அடக்கினார்? ரேவதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த காளைகளை சுலபமாக குழந்தைகள் ஆட்டுக்குட்டிகளை விளையாட்டாக கட்டி போடுவது போல் அடக்கி அதை கட்டி போட்டார். ஆட்டுக்குட்டிங்களை கட்டி போடுற மாதிரி காளைகளை கட்டி போட்டார். 11வது கேள்வி. ஸ்ரேய ஆத்மன் என்றால் என்ன? ஸ்ரேயாத்மன் என்றால் என்ன? சொல்லவா மாதாஜி? இருங்களேன், ஒரு செகண்ட் இருங்க, வருவாங்க யாராவது பதில் சொல்லாதவங்க. ரேவதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. முத்துலட்சுமி. ஆத்மாவின் பூரண தத்துவமானது ஸ்ரே ஆத்மனா இவ்வுலகில் ஆன்மீக உலகிலும் கிருஷ்ணருக்கு ஆற்ற வேண்டிய பக்தி தொண்டாகும். சரி, பகவானுக்கு இங்கேயும் சரியா பக்தி தொண்டு செய்யணும், அங்கேயும் பக்தி தொண்டு செய்யணும். அதுதான் ஸ்ரேயாத்மன. நன்றி, சரியா சொன்னீங்க. 12வது கேள்வி. கணவனுடைய பெயரை உச்சரிப்பது மரியாதை குறைவு. எனினும் ஸ்ரீ பத்ரா ஏன் தன் கணவன் பெயரை கூறுகிறாள்? கணவனின் பெயரை ஏன் கூறுகிறாள்? மாதாஜி நான் சொல்ல மாதாஜி. நீங்க தான் சொல்றீங்க. சந்திராதேவி. சரிங்க மாதாஜி, சரிங்க மாதாஜி. பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்கல? சொல்லுங்க. பதில் சொல்லிட்டீங்களா? ரேவதி சொன்னீங்களா இல்லையா? ஒருவருடைய குரு அல்லது கணவரின் பெயரை வெளிப்படையாக பேசுவது நாகரிகமடைந்த சமுதாயத்தில் மரியாதை குறைவாக கருதப்படுகிறது. என்றாலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரோ இணையற்றதாகும். வெறும் கிருஷ்ணர் என்ற நாமத்தை உச்சரிப்பதுமே கடவுளிடம் உள்ள மிக உயர்ந்த பக்தி. அவரை வந்து கணவனா நினைக்கல, கடவுளா நினைச்சாங்க. கடவுளா போது அவங்க வந்து நாம ஜபம் செஞ்சாகணும். புரியுதா? இங்க கணவன் பெயரை தான் சொல்லக்கூடாது, கடவுள் பெயரை சொல்லலாம் அப்படின்ற லாஜிக்கு. அடுத்து 13வது கேள்வி. பத்மஹஸ்தா தேவி யார்? பத்மஹஸ்தா. கனிமொழி. லட்சுமி தேவி மாதா. பத்ம அப்படின்னா தாமரை, ஹஸ்தானா கை. நன்றி, சரியா சொன்னீங்க. ஸ்ரீ லக்ஷ்மணை எதனால் பகவானை விரும்பினாள்? ஸ்ரீ லக்ஷ்மணை எதனால் பகவானை விரும்பினாள்? இதெல்லாம் சிம்பிள். பதில் சொல்லாதான் வரணும். இருங்க, நீங்க எல்லாம் வரக்கூடாது. பதில் சொன்னவங்க ப்ளீஸ் ஒண்ணுமே சொல்லாதீங்க. மத்தவங்களை கூப்பிடலாம். மத்தவங்கள அது பாருங்க கப்சிப்புன்னு இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிந்து மாதாஜி சொல்லுங்க.
மாதாஜி, ராணியையும் அச்சுதனின் தோற்றங்களையும் செயல்களையும் நாரதர் துதிப்பதை நான் அடிக்கடி கேட்டிருக்கின்றேன். அதனால அவங்க இதயத்துல பகவான ஈர்க்கப்பட்டாங்களா மாதாஜி, அதை கேட்டதுனால? யாராவது இப்ப ஒருத்தர் புகழ் பாடினா அவங்க பேர்ல நமக்கு ஆசை வரும் இல்லையா? அந்த மாதிரி பகவானை பற்றி நாரதர் அடிக்கடி சொன்ன உடனே அவங்களுக்கு லக்ஷ்மணைக்கு என்னுடைய கணவர் கிருஷ்ணர் தான் முடிவு பண்ணாங்க. ஸ்ரீ லக்ஷ்மணையின் தந்தையின் பெயர் யாது? துளசி மாராணி மாதாஜி. மாதாஜி ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாதாஜி, ஒண்ணே ஒண்ணு மட்டும். சொல்லுங்க. சந்திராதேவி பதில் சொல்லியா? சொன்னேன் மாதாஜி, இது ஒண்ணு மட்டும் தான் மாதாஜி. நான் நினைச்சேன் நீங்க பதில் சொல்லலையோ. பிருகத் சேனர். 16வது கேள்வி. அர்ஜுனனால் ஏன் லக்ஷ்மணையின் சுயம்வரத்தின் இலக்கை நோக்கி அம்பு விட முடியவில்லை? துளசி மாராணி மாதாஜி. இந்த சடங்குல சுயம்வர சடங்கு மீன் இலக்காக உபயோகப்பட்டது. என்னுடைய சுயம்வர சடங்கில் மீன் தான் உபயோகப்பட்டது. ஏன் அர்ஜுனன் தானே வில்லுக்கு அர்ஜுனன் தானே, அவனால ஏன் அதை அந்த இலக்கை அடைய முடியல? மேலும் கீழே ஒரே டைம் பார்க்க வேண்டியது இருந்தது மாதாஜி. இது மனிதரால் செய்ய முடியாது, கிருஷ்ணன் மட்டுமே செய்ய முடியும்னு சொல்றாங்க. பகவானால் மட்டுமே, பகவானுக்குன்னு உரிய பெண் அவள், பகவானால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அர்ஜுனன் சிறந்த வில்லாளியா இருந்தா கூட பகவானோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் அது 2ஆம் பட்சம்தான். அதனால அது பகவானுக்கான காரியம் இவனால செய்ய முடியாது. செய்ய முடிஞ்சிருக்கும். உலகத்துல ஒரு காரியம் பெஸ்ட் அப்படின்னும் போது வில்லாளி யாருன்னா அது அர்ஜுனன் தான், அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனா அர்ஜுனனுக்கு மேல யார் நிக்கிறது? கிருஷ்ணர் நிக்கிறார். யார் சிறந்த வில்லாளினா கிருஷ்ணர் நம்பர் 1, அர்ஜுனன் நம்பர் 2, அப்படிதான் வர முடியும். அப்படி பாக்குறச்ச இந்த பெண் கிருஷ்ணருக்கானவள், அதனாலதான் அர்ஜுனனால விட முடியும். 17வது கேள்வி. ஸ்ரீ லக்ஷ்மி மாதாஜி, ஒரே சமயத்தில் மேலும் கீழும் குறிபார்க்க வேண்டி இருந்தது. அதான் அதெல்லாம் ஒரே சமயத்தில் மேலும் கீழும் அர்ஜுனனுக்கு அந்த சக்தியை பகவானே கொடுத்திருக்கிறார். அர்ஜுனன் இருக்கு, ஆனாலும் இங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணருக்கான இலக்கு அது. நம்பர் 1 கிருஷ்ணர் தான், அதுக்கப்புறம் அர்ஜுனன். இதெல்லாம் கூட அர்ஜுனனால செய்ய முடியும். ஏன்னா அங்க கிருஷ்ணருக்கான காரியம் அது, அதனால அவனால பண்ண முடியல. ஒரு இடத்துல அர்ஜுனன் தோக்காத இடம், தோற்ற இடம் இது ஒண்ணு. இன்னொரு இடம் இருக்கு, யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு இடத்துல அர்ஜுனன் எப்பவுமே தோக்கிறது கிடையாது. ஒரு இடம் இங்க தோத்துருக்கிறாரு, இன்னொரு இடம் இருக்கு. அந்த கோபில கூட்டிட்டு போறாருல கடைசியில, கிருஷ்ணரே வேடன் வருவான். நாம நினைச்சுக்கிறோம் அவன் வேடான்னு சொல்லிட்டு. கோபியர்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக அர்ஜுனன் வருவார், கிருஷ்ணர் அங்க இல்ல. கோபியர்கள் யாதவர்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க. அப்ப கோபியர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. அவங்கள பாதுகாப்பா கூட்டின்னு போலான்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கூட்டிட்டு போகும்போது ஒரு வேடன், சாதாரண வேடன், அவன் அர்ஜுனனை தோக்கடிக்கிறான். அது பார்த்தா அது யாருன்னா கிருஷ்ணர் தான். குழந்தைங்களை எல்லாம் என்னோட குழந்தைங்களை காப்பாத்துறேன்னு வரிசையா இறந்துரும்ல ஒரு பிராமணர் இருக்கு, அப்ப கூட இவரு வெள்ளு வச்சா இது பண்ணுவார். அப்பயும் அந்த அப்போ அது விஷ்ணு இல்லையா? அது அப்பவும் தோக்கணும். ஏன்னா பகவான் கிட்ட அர்ஜுனன் தோத்துதான் ஆகணும். இந்த எல்லா சூழ்நிலைகளும், அர்ஜுனன் தோத்த எல்லா சூழ்நிலையும் பகவான் தான், மற்ற மனிதர்கள் கிடையாது. மனிதர்கள் அர்ஜுனன் ஜெயிச்சுதான் ஆகணும். ஏன்னா அதுதான் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். தூய பக்தன் இல்லையா அர்ஜுனன்? அதனால அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் சிறந்த வில்லாளி. ஆனா அது பகவானுக்கு அடுத்துதான். 17வது கேள்வி. ஸ்ரீ லக்ஷ்மணையின் சுயம்வரத்தில் வில்லில் நானேற்றிய வீரர்கள் யார்? சில பேரால நான் ஏற்ற முடிஞ்சது. அவங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஜராசந்தன், சிசுபாலன், பீமன், துரியோதனன், கர்ணன் மற்றும் அம்பஸ்ட ராஜன் ஆகிய சில வீரர்கள் வில்வு நாணயற்றுவதில் வெற்றி அடைந்தனர் என்றாலும் வெற்றி அடைந்தனர். இது ஜராசந்தன், சிசுபாலன், கர்ணன், பீமன், துரியோதனன், அம்பஷ்டராஜன் அப்படின்னு சொல்ற ராஜாக்கள்லாம் அந்த அளவுக்கு முன்னேறினாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 18வது கேள்வி. பகவான் எந்த நேரத்தில் வில்லை அடித்து மீனை விழச் செய்தார்? நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. சூரியன் அபிஜித் கிரக நிலையில் இருந்த பொழுது
அவர் ஒருமுறை மட்டும் நீரில் மீனின் பிம்பத்தை பார்த்து அம்பினால் அதை தொலைத்து தரையில் வீழச் செய்தார். இந்த ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. அபிஜித் கிரக வேலை அப்படின்றது, அபிஜித்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திர நேரத்துல இன்னுமே அம்பு அடிக்கிறது கஷ்டமா. பகவானுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது. அண்ட சராசரத்தையும் அவர்தான் தாங்கி நிற்கிறாரு, படைச்சவர் அவர்தான், எதுவும் கஷ்டம் கிடையாது. ஆனா மிக கஷ்டமான நேரத்துல கூட அவருக்கு வந்து சுலபமா அவர் வந்து அம்பை எய்த முடிஞ்சது. அதுதான் இங்க கருத்து. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஒரு சந்தேகம் மாதாஜி. கேளுங்க. இந்த அபிஜித் நேரங்கிறது நல்ல நேரம்னு சொல்றாங்க மாதாஜி. இந்த பௌதிகவாதிகள் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாதாஜி கரெக்டா இந்த அபிஜித் நேரத்தை சாமி கும்பிடணும், நல்ல நேரம் அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. அது எனக்கு கொஞ்சம் புரியலைங்க மாதாஜி. அது எப்படிங்க மாதாஜி? அபிஜித் நேரம் வந்து நல்ல நேரம் எப்படின்னா, இப்ப ஏகாதசி நல்லதா கெட்டதா? நல்லது. இல்ல. அது இல்லம்மா, நாம் கடவுளுக்காக நம்ம எல்லாம் செஞ்சுக்கிறோம். ஆஹா, கடவுளை ஏகாதசியில வேண்டிட்டு. வந்து ஏகாதசி கர்மகாண்டம் எல்லாம் சக்சஸ் ஆகாது. ஏகாதசியில கல்யாணம் வைக்கிறது இல்ல, ஏகாதசியில எதுனா புதுசா சில பேர் பண்ணிக்கிறாங்க. புதுசா எதுவும் ஏகாதசின்றது வந்து ஒரு ரொம்ப சிறப்பான நாள் கிடையாது. இதே நீங்க வந்து இது சொல்றீங்களா, என்னது ஆம், இன்னும் ஒரு நட்சத்திரம் வருது எப்போ? பொருளுரையிலே கொடுத்திருக்காங்க மாதாஜி. அபிஜித் என்ற மூர்த்த நேரம் உச்சி வேளையில் தோன்றியது. இருங்க இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேனே. இப்போ ஏகாதசி பற்றி பேசுறோம் இல்லையா, அப்ப நீங்க வேற எதனா குறுக்க பேசுனீங்கன்னா நான் மறந்துடுவேன். அக்ஷய திதி அப்படின்னு ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாள் வந்து ரொம்பவே புனிதமான நாள். அன்னைக்கு பிறக்கறதும் சரி, அன்னைக்கு நட்சத்திரமும் ஒரு நல்ல நட்சத்திரம் மிருகசீஷம் வரும். அது வந்து இந்த உலகாய விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமானதை தான் நம்ம வந்து மங்களகரமான நாள்னு சொல்றோம். ஆனா ஏகாதசி வந்து அமங்கலமான நாள் தான். அதனால அந்த ஏகாதசி திதி அழுதுதான் கிருஷ்ணர்கிட்ட போய், நான் என்ன பண்றதுன்னா, அப்ப நான் வந்து அது எனக்குரிய நாளா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு விரதம் இருக்கணும், அன்னைக்கு ஜெபம் பண்ணணும். அதாவது நம்ம பக்தி பண்ணோம்னா அது மங்களம் ஆயிடும், பக்தி இல்லாதவங்களுக்கு அமங்கலம் ஏகாதசி. அது மாதிரிதான் அபிஜித் முகூர்த்தத்துல இப்ப நம்ம கிரகம் பிடிக்குது பாருங்க, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அதெல்லாம் வந்து அமங்கலமானது தான். அதனால தான் சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு மங்களமான காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. கிரகம் பிடிக்கிறதெல்லாம் அமங்கலம் தான். ஆனா அந்த அமங்கல நேரத்துல நீங்க பக்தி பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு வந்து பெரும் நன்மையை அளிக்கும். அது போலதான் அபிஜித் நேரம் அப்படின்ற நேரத்துல நம்ம கர்மகாண்டம் எதுவும் பண்ண முடியாது. அதுல பக்தி பண்ணோம்னா அமோகம், ஏகாதசி மாதிரி. சரியா? அடுத்த கேள்வி, பகவான் எவ்வாறு பகைவர்களை முறியடிப்பதிலும் மணமகளை காப்பாற்றுவதையும் ஒரே சமயத்தில் செய்தார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவமணி மாதாஜி சொல்லுங்க. பகவான் தமது 4 கைகளில் 2 தனது மணமகளையும் மற்ற 2 தமது வில்லையும் அம்புகளையும் பிடித்திருந்தார் என விஸ்வநாத சக்கரவர்த்தி தாழ்வாரின் கருத்தாகும். பகவான் நினைச்சாருன்னா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பண்ணலாம். இங்க வந்து 4 கரங்களை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதான் அவர் கிருஷ்ணர் வந்து 2 கரத்தோட தான் அவதரித்தார். ஆனா இது வந்தார். நான் முதல்ல நாராயணனா இருந்துதான் அப்புறமா கிருஷ்ணரா மாறுறார். இந்த அவர் சொல்றாருல, வசுதேவர் பகவானாட்ட நின்னா பயமா இருக்கேன் எனக்கு அப்படின்னு, அப்புறமா சாதாரண குழந்தையா மாறுறார். ஆனா எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப அவர் கடவுள் அப்படின்றத அவரை செயல்படுத்துவார். பகவானின் தேரோட்டி யார்? பகவானின் தேரோட்டி யார்? யாரு? நான் சொல்றேன் மாதாஜி. ஆ தாருகன். தாருகன். 21வது கேள்வி, அரசர்கள் எப்படி பகவானை பின்தொடர்ந்தனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க சொல்லட்டுங்களா? கோலோக் நிவாசினிமா. கிராமத்து நாய்கள் வந்து ஒரு சிங்கத்தை விரட்டுவது போல அந்த அரசர்கள் வந்து பகவானை பின்தொடர்ந்து சென்றாங்க மாதாஜி. கிராமத்து நாய்கள், வெரி குட். சிங்கத்தை போய் விரட்ட முடியுமா? நன்றி, சரியா சொன்னீங்க. 22வது கேள்வி, பக்தித பொருள் கூறுக. பக்தித. அமுலு மாதாஜி. பக்தியுடன் மாதாஜி. பக்தியுடன் செய்யப்படும் நிவேதனம், எதையும் எதிர்பார்க்காமல். 23வது கேள்வி, ஸ்ரீ லக்ஷ்மணையின் பணிவு பற்றி கூறுக. ஸ்ரீ லக்ஷ்மணையின் பணிவு. யாரும் படிக்கலையா? சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க.
ஸ்ரீமதி லட்சுமணி சங்கடப்பட்டு தன் மனைகளை பார்த்து புகழ்ந்து இத்ரோகத்தை பேசினாள். சாதாரண மனைகளைப் போலும் கிருஷ்ணராணியால் தங்கள் கணவரை கட்டுப்படுத்தியதில்லை. எனவே தங்களை ஒரு பெண்கள் என்று மட்டுமே தங்களால் உரிமை கொண்டாட முடிந்தது என்று லட்சுமணி அடக்கத்துடன் கூறினார். உண்மையில் பகவானுடைய ராணிகளுடைய அந்த போதுங்களா? நீங்க கொஞ்சம் மெதுவா படிச்சீங்கன்னா புரியும். நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியல. சரிங்க. லக்ஷ்மணன் வந்து நிறைய பேசுறா. இந்த மத்த ராணிகளுக்கு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது லக்ஷ்மணன் நிறைய பேசுறா. அப்புறம் பேசிட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாரையும் பாக்குறா. வெக்கம் வருது. அடடா நம்ம புகழையே பேசுறோமோ அப்படின்ட்டு. அப்புறமா சொல்றா இதெல்லாம் அவளுடைய சிறப்பு. ஏன்னா இந்த இந்த சுயம்வரத்துல லக்ஷ்மணை தான் ரொம்ப இந்த எல்லா ராணிகள்ல கதைகளை கேட்கும்போது லக்ஷ்மணை ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்புறமா அவ சொல்றா நாங்க வந்து இப்ப பொதுவா பெண்கள்னா கணவனை வந்து இது பண்ணுவாங்க, அடக்குமுறை பண்ணுவாங்க, கட்டுப்படுத்த முயற்சிப்பாங்க. அப்படி இல்லை, நாங்க எங்களால கிருஷ்ணரை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற சாதாரண மனைவிகள் கிடையாது நாங்க அப்படின்னு. ஆனா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றாரு இல்ல அவங்க அன்புனால கிருஷ்ணரை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாரு. அன்புனால கட்டுப்படுத்துறது இருக்கு, அடக்குமுறையினால கட்டுப்படுத்துறது இருக்கு. இது வந்து மனைவிகள் வந்து ரெண்டு விதத்துல செயல்படலாம். ஒண்ணு அடக்குமுறை, இன்னொன்னு அன்பு. இவங்க அன்புனால கட்டுப்படுத்தினாங்க கிருஷ்ணரை. கிருஷ்ணர் யாருக்கு கட்டுப்படுவார்னா அன்புடையவர பக்தர்களுக்கு கட்டுப்படுறார். அடக்குமுறைக்கு அவர் கட்டுப்பட மாட்டார். அடுத்து 24வது கேள்வி. சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்யம் பொருள் சொல்லுங்க. சாம்ராஜ்யம் அப்படின்னா இந்த சாம்ராஜ்யத்தையே அப்படின்னு அர்த்தம் மாதாஜி. உலகம் முழுவதும் ஆட்சி, அரசாட்சி. சாம்ராஜ்யம்னா உலகம் முழுவதும் அரசாட்சி. ஸ்வராஜ்யம்னா சொர்க்கலோக அரசாட்சி. சொர்க்கலோக அரசாட்சி. சொர்க்கலோகத்தை அரசாட்சி. சாம்ராஜ்யம்ன்றது உலகம், ஸ்வராஜ்யம்ன்றது சொர்க்கலோகம். நன்றி, சரியா சொன்னீங்க. 25வது கேள்வி. ஸ்ரீதர சுவாமி 4 திசைகளுக்கான ஆட்சியாக எவற்றை கூறுகிறார்? இது 4 திசைக்கு 4 ஆட்சி இருக்கு. பதில் சொல்லாதவங்க தான் சொல்லணும். பதில் சொல்லிட்டவங்க எல்லாம் அனுமதி இல்லை. பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. இங்க ஆன் பண்ணி வச்சிருக்கவங்க எல்லாரும் பதில் சொன்னவங்க. யாராவது பதில் சொல்லாத பக்தர் ப்ளீஸ் வாங்க, இல்ல பேரை கூப்பிட்டா. ஆனந்த பிரியா மாதாஜி, கலாவதி சுகோபி மாதாஜி, லக்ஷ்மி சொல்லிட்டீங்க, மாதவி மங்களமையை சொல்லிட்டீங்க. பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. அழகா புக்கை பார்த்து திறந்து படிக்க வேண்டியதான். சீதலா கேஷவி மாதாஜி, நீங்க தான் சொல்லிட்டீங்களே, 2 கேள்விக்கு வேற சொல்லிட்டீங்க. சீதலா கேஷவி மாதாஜி, விமலாங்கி நாராயணி மாதாஜி, வசந்தி மாதாஜி, குட்டிலா மாதாஜி, இவங்கெல்லாம் பதில் சொல்ல, அதனால கூப்பிடுறேன். யாரும் பதிலே சொல்ல. அதனாலதான் நீங்க மத்தவங்க எல்லாம் பேசாம இருக்கிறதுனால சொல்றவங்களுக்கே சான்ஸ் கிடைக்குது. கோலோக நிவாசினி மாதாஜி. எஸ் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. பாக்ருஷ பிராக்மன் என்பதற்கேற்ப இந்த சொற்கள் வந்து 4 முக்கிய திசைகளின் மீது ஆட்சி அந்த பலத்தை குறிக்குதுங்க மாதாஜி. கிழக்கு திசைக்கு வந்து சாம்ராஜ்யம், தெற்கு திசைக்கு வந்து பௌஞ்சியம், மேற்கு திசைக்கு வந்து ஸ்வராஜ்யம் மற்றும் வடக்கு திசைக்கு வந்து வைராஜ்யம் சொல்லி 4 திசைகளுக்கு 4 ஆட்சி இருக்கு. கிழக்கு திசைக்கு சாம்ராஜ்யம், மேற்குக்கு ஸ்வராஜ்யம், வடக்கு வைராஜ்யம், தெற்கு பௌஜ்யம். அந்த மாதிரி 4 திசைக்கு 4 அரசாட்சியாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. நன்றி. அடுத்த கேள்வி. நாராயணனின் மனைவி லக்ஷ்மி தேவி கிருஷ்ணரை அடையவில்லை, மேற்கோள் காட்டவும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்கு குறிக்கப்பட்டுள்ள ஸ்ரீதேவி நாராயணரின் மனைவியான லட்சுமி தேவி இல்லை என்று ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி கூறுகிறார். பாகவதத்தில் உத்தவர் குறிப்பிடுவது போல் நாயம் ஸ்ரீயோங்க முனிதாந்தரதே பிரசாதகர். லட்சுமி தேவியால் நீண்ட தவம் செய்த பிறகும் கிருஷ்ணரின் நேரடியான சகவாசத்தை அடையவில்லை என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். ஆனால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள லட்சுமி வந்து ஸ்ரீ பரமலட்சுமி. இது வந்து பிருகத் உதிமிய தந்திரத்தில்
குறிப்பிடப்பட்டுள்ளது. அது யாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா உன்னதமான ஸ்ரீமதி ராதாராணி தான் பகவானுடைய கிருஷ்ணரோட மறுபாதி. அவங்க தான் லக்ஷ்மிக்கெல்லாம் எல்லாம், அவங்க தான் மையம். எல்லா கவர்ச்சிகளும் கொண்ட பரம புருஷரையும் கவரக்கூடிய சகல கவர்ச்சிகளையும் அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க வந்து பகவானின் ஆதியான அந்தரங்க சக்தி. சரி, ஹரே லக்ஷ்மி தேவி ஏன் கிருஷ்ணரை அடையல? உங்களுக்கு படிச்சிட்டோம் நம்ம அந்த பாடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பதில் சொல்லுவீங்களா? ஏன் கிருஷ்ணரை அடையல லக்ஷ்மி? ராதாராணி சொல்ல, இது லக்ஷ்மி. அவங்க ஐஸ்வர்ய பாவத்துல நான் இருக்கிறாங்க உங்களை மாதாஜி. கேட்கலையே, அவங்கள தானே கேட்டேன். சாரி மாதவி பதில் சொன்னவங்கள தானே கேட்டேன். மாதவி அவங்க வந்து இந்த ஐஸ்வர்யம் சொர்க்கலோகம் அந்த அதை மட்டும்தான் அவங்க வந்து அருள்றாங்க. ஐஸ்வர்யத்தை இருங்க மட்டும்தான் இருங்க, அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்ட்டு அதே ஐஸ்வர்ய வார்த்தையை புடிச்சிட்டீங்க. அதாவது ஒருத்தர் வந்து பல வகையான ஐஸ்வர்யங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. அததான் வந்து அவங்க லட்சுமி தேவியை நம்ம வழிபடுறதே வந்து ஐஸ்வர்யத்தை மட்டும்தான் நம்ம கேக்குறோம் மாதாஜி. அழகா நல்ல ஒரு வார்த்தையை வச்சு மட்டும்தான் நம்ம பொருளை மட்டும்தான் நம்ம வந்து லட்சுமி தேவியை கேட்டு வழிபடுறாங்க. இல்ல மாதாஜி, அது இல்ல காரணம். காரணம் அது கிடையாது. அவங்கள நம்ம பணத்துக்காக வழிபடுறோம், அதுவா காரணம்? அவங்க கிருஷ்ணர் கிட்ட போக முடியாததுக்கு ஹரே காரணம். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க இருங்க, சொல்லுங்க வசந்தி மாமி. அவங்க வந்து ஐஸ்வர்ய பாவத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு ப்ரைடு இருக்கும். சோ அந்த தாசிய பாவம் வரவே வராது. அது வந்தாதான் கிருஷ்ணர் அடைய முடியும். இந்த கோபிகள்லாம் கிருஷ்ணர் சொல்லுங்க. சுக்கி விஷ்ணு கோபிகள் ஏன் அடையறாங்கன்னா அவங்க எல்லாம் எல்லாத்தையுமே விட்டு விட ரெடி கிருஷ்ணருக்காக. அதனால அவர்கள் அடைகிறார்கள். வெரி குட் வெரி குட். ராஜாராணி அப்படிதான், எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்காக விட ரெடி. அதனால வெரி குட் மாதாஜி, தேங்க்யூ. சொல்லுங்க விஷ்ணு பிரியா, நீங்களும் சொல்ல ஆசைப்பட்டீங்க, உங்க பாஷையில சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவங்க வந்து ராதாராணி வந்து மாதுரிய பாவத்தில் இருந்தாரு. லக்ஷ்மி வந்து அவங்க சேவா பாவத்தில் இருக்கிறாங்க மாதாஜி. பாவம் சரிதான், ஆனா லக்ஷ்மிக்கு வந்து கோபி ஆட்டம் ராசநாடு ஆடுறதுக்கும் ஆசை இருந்தது. ஏன் அவங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னா, இப்போ அந்த ராச நடனத்தை ஆடும்போது ஒரு அது இன்னும் பக்தியினுடைய ஒரு உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கான தகுதி லக்ஷ்மிக்கு இல்லை. ஏன்னா இப்ப பாருங்க, சில பக்தர்கள்லாம் வந்தாங்கன்னா, மாயாப்பூருக்கு வந்தாங்கன்னா, எனக்கு இப்படிதான் வேணும் ரூமு, அப்படிதான் வேணும் ரூமுன்னு அட்டம் பண்ணுவாங்க. அவங்க ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. எனக்கு வந்து எப்பவும் ஏசி வேணும், எனக்கு எப்பவும் இது வேணும், எனக்கு அப்ப அது வேணும் அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணுவாங்க. அப்போ நான் ராச நடனம் ஆடணுன்ற ஆசை இருக்கு, ஆனா நான் லக்ஷ்மின்ற தகுதியை விடணும். நான் கிருஷ்ணருடைய தாசி, எனக்கு வந்து நான் லக்ஷ்மி இல்லை எந்துதான் அந்த ஐஸ்வர்ய பாவம் இருக்கு பாருங்க, அது அவங்க விடவே இல்லை. அப்ப அது விடலன்னா கிருஷ்ணருக்காக எல்லாத்தையுமே விட்டாங்க கோபியர்கள். இப்போ பெண்களுக்கு முக்கியமான விஷயத்த விட்டாங்க. இங்க அது ரொம்ப முக்கியமான கருத்து. பெண்களுக்கு மிக மிக முக்கியம் வந்து கற்பு. பெண்களுக்கு மிக மிக முக்கியம் வந்து குடும்பம், குடும்பத்துல இருக்கிற நபர், முக்கியமா கணவன், அதெல்லாம் விடணும். விடக்கூடாது பெண். ஆனா இங்க கடவுளுக்காக, தூய பக்திக்காக அதையும் விட்டாங்க. லக்ஷ்மி அதெல்லாம் விடல. நான் வந்து உலகத்தினுடைய லக்ஷ்மி தேவி, எல்லா படமும் எனதுதான். அந்த பதவி அவங்க விடல. அவங்க விட்டாதான் அங்க உள்ள என்ட்ரி, அது விடல. அதனாலதான் அவங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. அடுத்த கேள்வி 10.83.41-42 கூறப்படும் லக்ஷ்மி யார்? அதுக்கு வந்து பதில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் யாராவது சொல்றதுன்னா சொல்லுங்க. இதுல சொல்லப்படுற லக்ஷ்மி யார்? இந்த இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுற லக்ஷ்மி யார்? ரேவதி. மேற்கோள் படுற ஸ்லோகம் வந்து தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா புரோக்தா ராதிகா பரதேவதா சர்வலட்சுமி மயி சர்வகாந்த சம்மோகினி பரா. அப்ப உன்னதமான இந்த ஸ்ரீமதி ராதாராணி தான் பகவான் கிருஷ்ணரோட மறுபாதியா இருக்கக்கூடிய அந்த வரலட்சுமி அப்படின்னு சொல்றோம் பாருங்க. லக்ஷ்மிக்கான மையம் வந்து ஸ்ரீமதி ராதாராணி தான். இதுல வந்து தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா பரதேவதா சர்வலக்ஷ்மி மயி சர்வகாந்தி சம்மோகினி பரா. கிருஷ்ணரையே கவரக்கூடியவள், கிருஷ்ணரையே இழுக்கக்கூடியவள் யாருன்னா மேன்மையான லக்ஷ்மி ஆகிய ஸ்ரீமதி ராதாராணி தான். இந்த ஸ்லோகம் வந்து ராதாராணிக்கு 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. தப்த காஞ்சன கௌராங்கி அந்த ஸ்லோகமும், இந்த தேவி கிருஷ்ணமயி புரோக்தா இந்த ஸ்லோகமும்
ராதாராணிக்கான பிரசித்தமான ஸ்லோகங்கள் மனப்பாடம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது அவங்களுக்கே ஸ்பெஷலா எப்போவாது நம்ம ராதா கிருஷ்ணரை பார்க்கும்போது இந்த ஸ்லோகங்கள் சொல்றது ரொம்ப முக்கியம். அடுத்து 28வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணிகள் எதை மட்டுமே விரும்புகிறார்கள்? ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணிகள். பகவானுடைய பாத தோழி நீங்க மாதாஜி கோலோக நிவாசினி இனி ஆப்பு. மற்றவர்களுக்கும் வாய்ப்பு தரணும். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யாராவது பக்தர்கள் புக் வச்சு படிச்சீங்களா? குட்டிலா மாதாஜி சொல்லுங்க. குட்டிலா மாதாஜி. சந்திராதேவி பதில் சொல்லிட்டீங்க. குட்டிலா மாதாஜி சொல்லுங்க. சொல்லுங்க. எது பகவத் பத்தினிகளின் மார்பிலுள்ள குங்குமத்தின் நறுமணத்தால் சிறப்பூட்டப்பட்டுள்ளதோ அத்தகைய பெருமைக்குரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத தூசிகளை எங்கள் தலைகளில் தரித்துக் கொள்வதை மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம். பகவானுடைய பாத தூளியை தான் அவங்க விரும்புறாங்க. நன்றி, சரியா சொன்னீங்க. 29வது கேள்வி. சொல்லுங்க. 16,000 மனைவிகளோட ராதையின் மிகச்சிறந்த குணங்களை உத்தவர் விவரிக்க கேட்ட மற்ற 16,000 மனைவிகள் பிருந்தாவனத்து புற்களின் மேலும் செடிகளின் மேலும் படியும் கிருஷ்ணரின் பாத தூசியை தொட விரும்பினர். கோபியர்களை போல பரமபுருஷனுடைய பாதங்களினுடைய அந்த தொடர்பை தான் அவங்க விரும்புறாங்க, வேற எதுவும் இல்லை. 29வது கேள்வி. அவங்க பாருங்க, கோபியர்களுடைய இன்னொரு சிறப்பு கிருஷ்ணர். இப்ப ராணிகள்லாம் கிருஷ்ணரோடய 24 மணி நேரமும் இருக்கிறாங்க. மனைவிகள்ன்ற அந்தஸ்து அடைஞ்சாங்க. அந்த அந்தஸ்து கோபியர்களுக்கு கிடையாது. இதுல வேற பிரிவு நினைவுகள்ல தான் வாழறாங்க. அதனாலதான் கிருஷ்ணர் அவங்க நினைவுல வாழறாரு. கிருஷ்ணர் யார் முக்கியம்னா கோபிகள் தான் முக்கியம். ஏன்னா அந்த பக்தியில கூட அவர் கிருஷ்ணர் அவங்களுக்கு பிரிவுன்ற துன்பத்தை வேற கொடுத்துடுறாரு. ஆனா ராணிகளுக்கு அப்படி இல்லை. ராணிகளுக்கு எப்போதும் கிருஷ்ணர் கூட இருக்கிறார். அப்படி பார்க்கிறச்ச கூட கோபியர்கள் தான் மேல நிக்கிறாங்க. அதனாலதான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல பகவானை பார்ப்பதை விட பகவானுக்கு சேவை செய்யறதுதான் முக்கியம். இதை மட்டும் நல்ல பக்தியினுடைய ரகசியமே இதுதான். நிறைய பக்தர்கள் ஒரு பெரிய தவறுகள் பண்ணுவாங்க. என்ன தவறுனா, போய் அங்கங்க போய் தரிசனம் பார்க்கறதுக்கு விரும்புவோம். ஆனால் அதை விட சேவை பண்ணோம்னா கிருஷ்ணர் உங்களை பார்ப்பார். இது ரகசியம். இது எல்லா ஆச்சாரியர்களும் சொல்றது. நீ கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சினா கிருஷ்ணர் உன்னை பார்ப்பார். நீ போய் அவரை பார்க்க தேவையே இல்லை, கிருஷ்ணர் வருவார். அதனால சேவை என்பது பார்ப்பதை விட முக்கியம், கேட்பது என்பது பார்ப்பதை விட முக்கியம். பகவானை பற்றி தாமுக்கு போனாலே மக்கள் பார்க்க தான் விரும்புவாங்க. ஆனா பார்ப்பதை விட கேட்பது ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நம்ம அதை பார்க்கிறோம். கோயில் போகணும், கோயில்ல பகவானை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பார்ப்பதை விட கேட்பது மிக மிக முக்கியம். அடுத்து கடைசி கேள்வி. துவாரகை ராணிகள் எப்பொழுது கோபியர்களின் உயர்ந்த பக்தியை அறிந்தனர்? இதான் முக்கியமே. இந்த அத்தியாயத்துல இதான் முக்கியமான ஒரு பகுதி. கோபியர்களின் உயர்ந்த பக்தியை எப்பொழுது அறிந்தனர்? யாரும் பதில் சொல்லையா? மாதாஜி கிருஷ்ணா விட்டுட்டு போகும்போது மாதாஜி தப்பா இல்ல. துளசி மகாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. தெரியல மாதாஜி, எனக்கு தெரியல. உத்தவர் சொல்வார். அவங்க ராஜபோக பதவியோ இல்ல. துவாரகை ராணிகளுக்கு எப்படி கோபியர்களுடைய உயர்ந்த பக்தியை தெரியும்னா 2 இடத்துல. ஒரு இடம் உத்தவர் சொல்ற போது உத்தவர் ராணிகளுக்கு சொல்றார், போயிட்டு வந்துட்டு சொல்றார், பெஸ்ட் டிவோட்டிஸ் யாரு, சிறப்பான பக்தர்கள் யாருன்னா கோபியர்கள் தானே உத்தவர் சொல்லும் போது ராணிகளுக்கு தெரிஞ்சது. அப்புறம் இந்த 16,000 ராணிகளை கிருஷ்ணரே இடையர் வேடத்தில் அபகரிக்கும் போது இந்த இடத்துல இந்த ராணிகள் எல்லாம் கிருஷ்ணர் வேடனா அபகரிக்கும் போது அவங்க கோபியர்களுடைய நிலை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. சரியா? மாதாஜி குறிச்சிருக்கு மாதாஜி, நம்பர் போட விட்டுட்டேன். இல்ல நீங்க சொன்னது 2 வெரி குட் மாதாஜி. இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா?
இப்ப ராணிகளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, கோபியர்கள் தான் சிறந்த பக்தர்கள் அப்படின்ட்டு. எப்பவுமே பக்தரா இருக்கிறவங்க, சாதாரண நம்மள மாதிரி பக்தர்கள்னா நாம தான் சிறந்தவர்கள்னு நினைச்சுப்போம். ஆனால் அவங்க சிறப்பான பக்தர்கள்ன்றதுல அவங்க நம்மை விட மூத்த பக்தர்களை பற்றி தெரிந்து கொள்றாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப கோபியர்கள் தான் நம்மை விட சிறந்தவர்கள்னு நினைக்கிறதும் ஒரு பக்தியினுடைய முன்னேற்றம் தான். அவங்களுக்கு தெரியுது நாம எங்க இருக்கோம், அவங்க எங்க இருக்காங்கன்ட்டு. நிறைய பக்தர்களுக்கு அதுவே தெரியாது, நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியாது. ஒரு பெரிய மாயையில இருப்பாங்க. ம். அபிஜித் அபிஜித் நேரம் என்பது என்ன? அபிஜித் அது ஒரு முகூர்த்தம். இப்ப நம்ம ராகுகாலம் யமகண்டம் அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு முகூர்த்தம் அது. அது வந்து சில நேரங்கள்ல மங்களகரமாக இருக்கிறது. பொதுவா அது மங்களகரமான நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கான விளக்கத்தை நான் சொன்னேன், இந்த வகுப்பிலே சொன்னேன். ஏகாதசி வந்து மங்களமா அமங்கலமான்னு பார்த்தா, அது வந்து கர்மகாண்ட வேலைகளுக்கு அமங்கலம், பக்தி வேலைக்கு மங்களம். அதே போலதான் அபிஜித்தம். அபிஜித் முகூர்த்தம் என்பது பக்தி தான் செய்யணும், வேற எதுவும் கிடையாது. அவ்வளவுதான். வேற எதுவும் பண்றதுக்கான சாதகமான முகூர்த்தமான்னு எனக்கு தெரியல. கனிமொழி. மாதாஜி, கடைசி கொஸ்டினுக்கு சொன்ன ஆன்சர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாதாஜி. இப்போ ராணிகள் இருக்கிறாங்களா, துவாரகை ராணிகள், அவங்களுக்கு கோபியர்கள் தான் உயர்ந்த பக்தர்கள்னு எப்ப தெரிஞ்சது? ரெண்டு சூழ்நிலையில தெரிஞ்சது. ஒண்ணு, புத்தவர் வந்து தூதுவரா போறார், கிருஷ்ணருடைய தூதுவரா கோபியர்கள் கிட்ட போயிட்டு கோபியர்களுக்கு மெசேஜ் எடுத்துன்னு போறார், கிருஷ்ணருடைய மெசேஜ் எடுத்துன்னு போறார். போயிட்டு திரும்பி வந்து ராணிகள் கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணருடைய பக்தர்கள்ல சிறப்பு வாய்ந்தவங்க முதல் நிலையில நிக்கிறவங்க கோபியர்கள் தான். அப்ப தெரியுது ராணிகளுக்கு. அதுக்கப்புறம் கடைசியில அந்த ராணிகளை ஒரு வேடன் வந்து கடத்தின்னு போறான். அந்த வேடன் கிருஷ்ணர் தான். அப்பதான் அர்ஜுனனால அவங்கள வந்து காப்பாத்த முடியல. அப்பவும் அவங்க வந்து கோபியர்கள் தான் மிகப்பெரிய பக்தர்கள் அப்படின்றத உணர்றாங்க. இந்த ரெண்டு சூழ்நிலையில இங்க வந்து வேடன் கடத்தும் போது கோபியர்கள் தான் சிறந்த பக்தர்கள்னு துவாரகா ராணிகள் எப்படி உணர்றாங்க மாதாஜி? அதுல என்ன புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? வேடன் வந்து கடத்தினால அவங்கனால கோபியர்கள் தான் சிறந்தவன்னு உணர முடியுதா? ஆமா, அப்ப வந்து அவங்க அந்த சூழ்நிலை அவங்க நினைக்கிறாங்க. இது உத்தவர் சொல்லி இருக்கிறாரு, அது புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து வேடன் வந்து அந்த சூழ்நிலையில கிடைக்குதா? அந்த சூழ்நிலையில அவங்க வந்து உணர்றாங்க, இதே நம்ம வந்து கோபியர்களை விட உயர்ந்தவர்கள் கிடையாது அப்படின்றத உணர்றாங்க. அப்ப உணர்கிறார்கள், அந்த சூழ்நிலை அவங்கள அங்க உணர வைக்குது. ஏன்னா இவங்க வந்து கோபியர்களா இருந்தா கிருஷ்ணாவே வந்திருப்பாரு, வேடனா வந்திருக்க மாட்டாரு. அப்படியா? ஆமா, கிருஷ்ணா வேடனா வந்திருக்கிறாரு. கோபியர்கள்லாம் வந்து பிருந்தாவனத்துல இருந்து கிருஷ்ணர் அப்படியே சுலபமா கொண்டு போயிடுறாரு. அவங்களுடைய முக்தி நம்ம பார்த்தோம்னா கோபியர்கள்லாம் வந்து அப்படியே எல்லா பிருந்தாவனத்துல இருக்கிற எல்லா வாசிகளையும் எப்படி அயோத்தியா வாசிகள்லாம் மேல போனாங்க அந்த மாதிரி போனாங்க. ஆனா இங்க ராணிகள் அந்த யாதவர்கள் அவங்க எல்லாம் சண்டை போட்டு மடிஞ்சாங்க. இவங்க வந்து ஒரு இந்த ராணிகளை இவங்க கடத்தும் போது இவங்க வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க இந்த இந்த லீலைய. அவங்க போயிட்டு ஒரு குளத்துல விழுந்து எல்லாரும் அப்படியே எல்லா ராணிகளும் விழுந்து செத்து போயிடுவாங்க, ஒரு குளத்துல விழுந்து செத்து போயிடுவாங்க. துவாரகை ராணிகள்லாம் இந்த வெடுவன் வந்து அபகரிக்கும் போது அர்ஜுனனால காப்பாற்ற முடியல, அவங்க எல்லாம் ஒரு குளத்துல விழுந்துருவாங்க. வேடுவன் வந்து அவங்களை அபகரிக்க போகும்போது அந்த வேடுவன் வேற யாரும் இல்ல, கிருஷ்ணர் தான் சொல்றான். ஏன்னா கிருஷ்ணருடைய ராணிகளை வேற யாரும் முடியாது. சரியா? இதை நம்ம பார்க்க போறோம் 11, 12 அப்ப தெரியும், அப்ப தெளிவா சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சூழ்நிலை, இந்த ரெண்டு நிலை நேரத்துல அவங்க கோபியர்கள் தான் பக்தர்கள் அப்படின்றத உணர்ந்தாங்களாம். தானே? சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அடுத்த பாடம் போலாமா? சரி, ஹரே கிருஷ்ணா, அடுத்த பாடத்துக்கு போலாம்.